வணக்கம். காரமடை டிவிலேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 5-6 நாளாக சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்திருக்கேன். இது என்ன இதுக்காக பண்ணுறீங்க? நீங்கள் யார்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னங்க சொல்லுங்கள். என் பேர் மஞ்சுளாங்க. நான் தமிழ்நாடு ஊர்காவல் படையில் இருக்கேன், மேட்டுப்பாளையத்தில். நான் வந்து இப்போது நாங்களும் ஊர்காவல் படை பெண்களும் மற்றபடி புதுமை பெண்கள்ன்ற ஒரு குரூப்லேயும் நாங்கள் இருக்கிறோம். அதில் வந்து இவங்க கல்பனா, இவங்க பேர், இவங்களும் அதில் இருக்கிறாங்க. இவங்க என்னோட ஊர்காவல் படையில் இருக்கிறாங்க. இவங்க உமா வாலண்டியர்ஸ் ஊர்காவல் படையில். நாங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு பிளான் பண்ணினோம். இந்த மாதிரி 144 தடை போட்டுட்டா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம், ஆதரவற்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி, சரி இந்த மாதிரி செய்யலாம், நம்ம ஆதரவற்றவங்களுக்கு உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் சரின்னு எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளாக இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கும் நிறைய வந்து டொனேட் எங்களால் முடிஞ்சு நாங்கள் 7 நாள் நாங்கள் தம் கட்டினோம். அதனால் அதுக்கு மேலே எங்களால் முடியல. அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்டோம். அவங்களே சாணம் வந்து நாங்கள் உதவி பண்ணுறோங்க அப்படின்னு அரிசி, பருப்பு, எண்ணெய், இலை, தண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு அக்கா எங்களுக்கு வந்து வீடு கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்டிலே சமைங்க அப்படின்னு. அவங்க பேர் ராஜேஸ்வரின்ட்டு அந்த அக்கா. அவங்க வந்து குழந்தைவேல் அண்ணா, அவங்க சம்சாரம். அவங்க கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு, நீங்கள் இங்கே செய்யுங்க, இங்கே பண்ணுங்க அப்படின்னு. அதனால அவங்களுக்கு ஒரு இந்த அக்கா தான் அவங்க. இவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்க என்ன எங்களுக்கு இடம் கொடுத்து, தண்ணி கொடுத்து, எங்களுக்கு எல்லா நேரமும் டீ காஃபி கொடுத்து எங்களை சோர்வடையாமல் பண்ணுறாங்க. அப்புறம் இன்பான்னு சொல்லிட்டு அவங்க சமையலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. மற்றபடி நம்மளுடைய வாலண்டியர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் உமா, தாமரை, அப்புறம் நந்தினி, அவங்க வந்து பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து வர்றாங்க. அவங்க வந்து இதில் ரொம்ப எங்களோட இதை எடுத்துக்கிறாங்க. கல்பனாவோட ஃப்ரெண்ட் அவங்க. நாங்கள் வந்து இதை தொடர்ந்து வந்து எத்தனை நாள் வந்து இது இருக்குதோ அந்த அனைவரை செய்யணும்னு எங்களுடைய ஆசை. அதுக்கு வந்து எங்கள் ஊர்காவல் படையில் எங்கள் மேடம், டிஎஸ்சி மேடம், மற்றபடி எங்கள் டிசி சார் தேவதாஸ் சார், ஏசி சார் பாலாஜி சார், அப்புறம் சிசி சார் ராமகிருஷ்ணர் சார், அப்புறம் எங்களுடைய ஏபிசி சிவகுமார் சார், எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வழிநடத்தலில் தான் நாங்கள் வந்து இதை செஞ்சிட்ருக்குறோம். அவங்களுடைய ஆதரவில் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் கல்பனா அவங்க இன்னும் சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. இதில் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு சமைக்கிறீங்க? நாங்கள் வந்து சாந்தி மேடம் அவங்கள சொல்லணும். அவங்களும் எங்களுடைய புதுமை பெண்கள் குரூப்பில் இருக்கிறாங்க. சாரிங்க, அவங்கள சொல்லணும். அவங்க தான் எங்களுக்கு காலையில் டிஃபன், சாயந்தரம், மத்தியானம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போகணுங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால மேடம் சொல்லிட்டாங்க, காரமடையிலே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் காரமடையிலே செய்கிறோம். நாங்கள் வந்து இப்போது எல்லாரோடையும் பேசிட்டு காலையில் சாப்பாடு வேறவங்க கொடுக்குற மாதிரி இருக்கனால நாங்கள் மத்தியானம் மட்டும் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் மத்தியானம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 150 சாப்பாடு தான் போனது. இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகி இன்றைக்கி 300 சாப்பாடு, 350 சாப்பாடு வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணுறோங்க. இன்னும் வந்து எங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல 25 பேர் இருக்காங்க, இந்த இடத்துல 50 பேர் இருக்காங்கன்னு. இப்போ இதை வந்து இன்னும் நாங்கள் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இதுக்கு மேலேயும் போகணுன்னா நிறைய குடும்பம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ கல்பனா அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அரிசி எல்லாம் போட்டு கொடுக்கலாம், காய்கறி அப்படின்னு. இப்போ அதுவும் அடுத்து பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்துருக்குறோம். அதுக்கு நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. அதனால நான் வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுடைய வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேங்க. உங்களுக்கு இப்போ இதுக்கு நிதி உதவி யாரெல்லாம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாதான் இதெல்லாம் வந்து சாத்தியப்படும். இதுக்கு யார் பெரிய அளவில் யார் உங்களுக்கு நிதி உதவி கொடுத்தாங்க? பார்த்துட்டிங்கன்னா நிதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்துட்டு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அரிசி கேட்ட உடனே என்ன வேணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அரிசின்னா அரிசியாக ஒரு துண்டு, இல்லை எவ்வளோ வேணும், 3 துண்டு வேணும்னா 3 துண்டு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நிறைய பேர் இதில் சப்போர்ட் பண்ணுங்க. டிஆர்எஸ் ரெவென்யூ சூப்பர்வைசர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மாதர் சங்கத்துலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2 மாதர் சங்கம் இருக்குது. 2 மாதர் சங்கத்துலேருந்தும் அரிசி வந்து கண்டினியூஸாக ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 1 மூட்டை 2 மூட்டை அப்படிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து தினேஷ் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு நேற்று ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அவங்க கிட்ட 2 டீன் எண்ணெய் கேட்டோன்னா டக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எண்ணெய் கொடுத்தாங்க. இதே மாதிரி உஷாநந்தினி அக்கா சொன்னாங்க,
அவங்க வந்துட்டு ஃபாரினில் இருக்காங்க, அவங்களோட தெரிஞ்சவங்க, அவங்கள்ட்ட இருந்தும் கூட ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அக்காவும் வந்து அவங்களோட சொந்த செலவுலாம் கூட சிலிண்டர்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. உழைப்பை பார்த்தீங்கன்னா நிறைய டொனேஷன்ஸ் வருது, நிறைய பொருட்கள் வருது. இருந்தாலும் வந்துட்டு காலையில் வீட்லேயே வேலை முடிச்சுட்டு பாதுகாப்பாக இங்கே வந்து மாஸ்க்லாம் போட்டு, சாதாரணமாக எங்களால் மாஸ்க் போட்டு மூச்சு விடவே முடிய மாட்டேங்குது. அதையும் மீறி வந்து சமைக்கிறதுக்கு காய்கறி கட் பண்ணி கொடுக்குறாங்க, சமைக்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டு தான் நாங்கள் கொண்டு போயிட்டு கொடுக்குறோம். இங்கேருந்து குருந்தமலை வரைக்கும் போகிறோம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டையூர் வரைக்கும் போகிறோம், இந்த சைடு சின்ன மதம்பாளையம், அங்கே பார்த்தீங்கன்னா வித்யாவிகா ஸ்கூல் தாண்டி வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் டீப்பரில் உள்ள வந்துட்டு நிறைய வில்லேஜஸ் இருக்குது, நிறைய வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு 15 பார்சல் கொடுங்க, 20 பார்சல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தோளம்பாளையம் வரைக்கும் வந்துட்டு தாத்தா பாட்டியில் தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ரேஷன்லேருந்து பொருள் வந்தால் தான் அவங்க சமைக்க முடியும். இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 50 பார்சல் கேட்டிருக்காங்க. நிறைய இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இருக்கக்கூடிய நிறைய பேர் டீச்சர்ஸு, டாக்டரு அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து சாந்தி மேடம் வந்து சொல்லணும், சிபிஎஸ் தோட்டத்தில் இருக்காங்க, அவங்களோட இணைஞ்சு தான் அவங்க வந்து எங்களுக்கு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகம் கொடுத்தங்காட்டிக்கு தான் நாங்கள் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது. அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். சிபிஎஸ் தோட்டத்தில் இருக்காங்க சாந்தி மேம், அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா காலை உணவு மதிய உணவுலாம் தொடக்கத்தில் ஒரு 3 நாளைக்கு வந்து அந்த அக்கா தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் அண்ணா அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வெளிங்காடு அவங்க வந்து 4 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேடூரில் செந்தில்குமார் அப்படிங்கிறவங்களும் வந்துட்டு நிறையா வந்துட்டு காய்கறி கொண்டு கொடுத்தாங்க, வாழையில கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அரிசி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹிந்தி மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் காரமடையில், அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அவரோட வண்டி எடுத்து வந்துட்டு கூட்டிகிட்டு போய் காய்கறி எல்லாம் வந்துட்டு தோட்டத்தில் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் டெய்லி அவரோட சைட்லேருந்து ஏதோ ஒரு சப்போர்ட் 4 முருங்கைனா 4 முருங்கை கொண்டு வந்து கொடுக்காம இருக்கிறது இல்லை, பருப்பு என்னென்ன கிடைக்குதோ அவர் மொபிலைஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்தவங்கள நாங்கள் மறந்துட்டாலும் மன்னிச்சிருங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. எல்லாருமே அவங்கவுங்களே வர்றாங்க, அவங்கவுங்களே வந்து எங்களுக்கு வந்து இப்போ என்ன மேடம் வேணும், நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் நல்ல விஷயம் செய்கிறீங்க, உங்களுக்கு எங்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு அவங்களே வந்து கேட்கும்போது எங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே ஒரு சட்டியில் செஞ்சோம், இப்போ 2 பாத்திரம் வச்சு செய்கிறோம். எங்களுக்கு சமையலுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணுங்க. ஆனால் இத்தனை நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் இதில் இறங்கும்போது தான் தெரியுது. இன்னும் நாங்கள் மேலும் மேலும் நாங்கள் வந்து இணைஞ்சு நிறைய வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோம். எங்களை எல்லாரும் வாழ்த்தணும். ஓகே ஓகே. இதில் சுத்தத்துக்காக என்னென்னலாம் கடைப்பிடிக்கிறீங்க? நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து சோப் போட்டு கை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காய்கறி நறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க மாஸ்க் போட்டுட்டு தான் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும், சமைக்கிறதும் வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள வந்துட்டு காய்ச்சலோ எது இருந்தாலும் அவங்களே வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து டயர்டாக இருக்குது முடியல நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு அவங்களே இருந்துடுறாங்க, அவங்க வரதில்லை. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உமா மேடம் கூட சோப்பு வாங்கி கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க உமா மேடம் அவங்க நிறைய உறுதுணையாக இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா அவங்களும் நிறைய வேலையில் விட்டு போட்டு இங்கே வர்றாங்க. அவங்க எல்லாருக்கும் சோப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க மூலியம் எங்களுக்கு நிறைய பொருள் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கும் நாங்கள் தேங்க் பண்ணணும். அப்புறம் நீங்கள் வேறு எதாவது கேட்கலாம். ஓகே. வேறு உங்களோட முகத்தை காட்ட முடியாமல் இருக்கிறதுக்கு வருந்துறோம் காரமடை டிவி. இனி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து உங்களோட முகத்தை நாங்கள் வந்து காட்டுறோம். நன்றி. நாங்கள் வந்து வெளியே முகத்தை காமிக்கணும், விளம்பரப்படுத்தணுங்கிறது எங்களுடைய எய்ம் கிடையாது. எல்லாருக்கும் பசி ஆற்றணும், அவ்வளோதான் எங்களோட இது. யாருமே பசி இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி ஒரு நேரம் சாப்பாடுனாலும் அவங்க வயிறு நிறைய சாப்பாடுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். எங்களை நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி எல்லாத்துக்கும் நன்றிங்க.